ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட டப்ஸ்டெப்பில் ஏற்கனவே வந்து X8 பட்ஸ்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து X3 பஸ் அப்படின்ற இந்த ஒரு மாடல் தான் நம்மகிட்ட இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10mm ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு 42 ஹவர்ஸ்க்கான ப்ளே டைம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதான் நம்ம கையில் இருக்கிற பட்ஸு. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருக்கோம். நியூ ரிபப்ளிக்னு ஒன்று இருக்கும், அது கூட கொலாபரேட் பண்ணி பண்ணுற மாடல். ஏற்கனவே வந்து பஸ் X8ன்றதும் சூப்பராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும், என்ன செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் தான் ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ப்ளூவில் காம்பினேஷன் இருக்கும். ஸோ பட்ஸுமே அதே கலரில் தான் வந்து நமக்கு வரப்போகுது. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஒன்று இருக்குது, மேட் டு ப்ளே அப்படின்ட்டு போட்டுருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நமக்கு வந்து பட்ஸ் இருக்குது. பட்ஸ் எடுத்து வர வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வேறு என்ன இருக்குன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஸ்கேன் பண்ணி நம்ம வாங்கின உடனே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது நல்லது. அப்போ தான் வந்து நம்மளால் வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதில் ஆக்சசரிஸ் போட்டு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து நமக்கு USB-C டைப்க்கான சார்ஜிங் போட்டு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து அந்த ப்ளூ கலர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்ஸுக்கு வந்து வருவோம். பட்ஸில் இதுமாரி ஒரு கவர் போட்டிருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாக்கில் ஒரு கிராபி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கும் பக்காவாக இருக்குது. பட் என்னென்னா சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் இதோட பிசிக்கல் வரைக்கும் பார்ப்போம். கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாட்டமில் C டைப் சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ C டைப்பில் கொடுக்குறது ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் தான். நம்ம ஃபோனோட சார்ஜர்லேயுமே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம பாக்ஸ்லேயுமே வந்து கேபிள் வரும், அதை வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு LED இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இது மூலிமா நமக்கு வந்து சார்ஜ் ஃபுல்லாச்சுன்னா க்ரீன் லைட் எரியும், சார்ஜ் இல்லைன்றப்ப ரெட் லைட் எரியும். அண்ட் தென் ஜஸ்ட் நம்ம ஒன் டைம் வந்து ஓப்பன் பண்ணி மூடுறப்ப இந்த இடத்த வந்து ஒயிட் லைட் வந்து எரியும். ஸோ இது மூலிமா நம்ம பவர் சப்ளை இருக்குது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கேஸில் என்னென்ன ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்புட் 5 வாட், அவுட்புட் 5 வாட். ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 வாட்ஸ் வந்து ஒரு பட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இது சார்ஜிங்குமே 5 வாட்ஸ் தான் வந்து எடுத்துக்கும். அண்ட் தென் இந்த கேஸோட பேட்டரி பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க இதில். அண்ட் தென் 2 பட்ஸும் ஈச் பட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 40 mAhக்கான பேட்டரி வந்து எடுத்துருக்கோம். ஸோ சார்ஜிங் டைம் நல்லாவே வந்துருக்கு. ஒரு 1 டே யூசேஜுக்கு பக்காவாக இருக்குது. ஸ்டாண்ட் பை டைமே நமக்கு வந்து 42 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிப்ஸாக வந்துருக்கு. நெக்ஸ்ட் இதோட டிசைன் வரும். டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பிளாக் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் வந்து டிசைன் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்களே, இது வந்து சும்மா தான், இது வந்து எதுக்குமே தேவையில்லாது. அண்ட் தென் இங்கே வந்து ஒரு லைட் இண்டிகேஷன் இருக்கும். நம்ம ஆன் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை பேர் ஆச்சுன்னா வந்து அது ஆஃப் ஆகிடும், இருந்துகிட்டே இருக்காது. அண்ட் தென் மேலே வந்து பார்த்திங்கன்னா மைக் செட்டப் இருக்குது. ஸோ இங்கே வந்து மைக் வந்து இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பீஸ் இருக்கும். இது வழியாக தான் நமக்கு சவுண்ட் வந்து பேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் ட்ரைவ்லேருந்து. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 சில்வர் மாதிரி பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஸோ இது மூலிமா தான் நமக்கு வந்து பவர் வந்து சார்ஜ் ஆகும். மற்ற பட்ஸ் மாரி கிடையாது. இது இதில் எதனா டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக சார்ஜ் ஏறாது. ஸோ மற்ற பட்ஸில் வந்து அப்படி இருக்காது. இதில் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா 2 கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அட்டாச் ஆகிறப்ப தான் வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாகும். ஸோ சார்ஜ் ஏறும். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த விதத்தில் நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக வச்சு எடுக்கிறப்ப அது வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். பட் நம்ம தாறுமாறாக வைக்கிறோம், தாறுமாறாக எடுக்கிறோன்றப்ப கண்டிப்பாக வந்து வீண் ஆகிடும். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். குவாலிட்டி வைஸ் பார்க்குறப்ப நமக்கு நல்லாவே இருக்குது. பில் குவாலிட்டி வைஸ் கீழே போட்டால் அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுவும் ஆகலை. ஸோ பிரிஞ்சும் வரல. ஸோ போட்டில் வர்ற ப்ளூடூத்ஸ் பார்க்குறப்ப நம்ம கீழே போட்டால் 2 பிரிஞ்சு வந்துடுது. ஆனால் IP ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து IP ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ எங்கடா இருக்குது, இப்போ வந்து அது பெருசாக மென்ஷன் பண்ணல. பட் கண்டிப்பாக வந்து IP ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். பில் குவாலிட்டி பொறுத்தே நம்ம சொல்லலாம், எந்த ஒரு லீக்குமே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பெட் ப்ரூஃப் ஆச்சு இருக்கும் கண்டிப்பாக இல்லை. ஸோ அந்த விதத்தில் ஒரு நல்ல ஒரு பட்ஸ் தான். அண்ட் தென் இதோட பட்ஜெட் என்ன, அண்ட் தென் இதோட ப்ரைஸிங் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி வந்து பார்த்துங்க. அண்ட் தென் இந்த ப்ராடக்ட்டோட இந்த இன்னொரு வெர்ஷனுமே இருக்குது. ஸோ நிறைய பஸ் X3, X7, X5 அப்படின்ட்டு நிறைய வேரியண்ட்டுமே இருக்குது. இது வந்து நம்மகிட்ட இருக்கிறது X3ன்ற இந்த பட்ஸு. X8மே நம்ம வந்து என்ன வீடியோ போட்டிருக்கோம், அது வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்ப்போம். கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சிங்கிள் டேப் ரைட்டில் பண்ணுறப்ப சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட்டில் பண்ணுறப்ப சவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். டபுள் டேப் பண்ணுறப்ப வந்து பாஸ் ப்ளே மட்டும் தான் வந்து பண்ணிக்க முடியும். இதில் வந்து நெக்ஸ்ட் சாங் போகிறதுக்கோ
அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. ஃபோனில் தான் வந்து நெக்ஸ்ட் சாங் போனால் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இதில் ஒரு மைனஸ் தான். மற்றபடி இதோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஸ் எல்லாமே நல்லா பூஸ்டடாக இருக்கும். நீங்கள் ஒரு 50% ஆடியோ சூஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியான மியூசிக் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் சவுண்ட் வச்சு யூஸ் பண்ணுறது இது ரெக்கமெண்டபிள் இல்லை. ஏன்னா இதில் அவ்வளோ லவுடான நாய்ஸ் இருக்குது. பட்டு என்ன இஷ்யூனா நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்காது. அதனால் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காது. என்ன ப்ரைஸுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுத்துருவாங்க ட்ரைவை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு 13mm ட்ரைவ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து சவுண்ட் 50% வச்சு கேட்குறப்ப நல்லாவே வந்துருக்கு. மற்றபடி வந்து ஃபுல் சவுண்ட் வைக்கிறப்ப காதையே வந்து வலிக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். அவ்வளோ சவுண்டு வந்து இதில் வருது. ஸோ இது மட்டும் வந்து எதனா வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.